வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த யூனிட் வந்திருக்கும். பயிற்சி செய்ய போறோம். என்ன பயிற்சி செய்ய போறோம்னா, நம்ம அன்றாட பயன்பாட்டுல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஆன்டி உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உறவு உறவு பெயர்கள். சரிங்களா? நம்ம ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள எப்படி சொல்லி நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அததான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை. இதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், ஃபாதர், மதர், எல்டர் பிரதர் அப்படின்னா என்னது அண்ணன், எல்டர் சிஸ்டர் அப்படின்னா என்னது அக்கா, எங்கர் பிரதர்னா தம்பி, எங்கர் சிஸ்டர்னா தங்கை. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நோட் புக்ல எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை இங்கிலீஷ்ல இதுல இருக்கக்கூடியத அம்மா இங்கிலீஷ்ல இத சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, தமிழ்ல பார்க்காம எழுதணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல அம்மா டிக்டேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கிறத அம்மா டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க டிக்டேட் பண்ண அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தை என்னவோ, நீங்க அத நோட் புக்ல பார்க்காம எழுதணும். சரிங்களா? அடுத்தது fill in the blanks. இங்க பாத்தீங்கன்னா இங்கவும் ரிலேஷன் வச்சு ஒரு fill in the blanks கொடுத்திருக்காங்க. என் தந்தையுடன் பிறந்த பெண் எனக்கு டேஷ் ஆவார். உங்க அப்பாவோட கூட பிறந்த கூட பிறந்த பெண் இருக்காங்க இல்லையா? கூட பிறந்த பெண் ஃபிமேல். அவங்கள நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. பாட்டின்னு கூப்பிடுவீங்களா? அண்ணன் கூப்பிடுவீங்களா? அத்தைன்னு கூப்பிடுவீங்களா? தங்கைன்னு கூப்பிடுவீங்களா? மாமான்னு கூப்பிடுவீங்களா? என்னன்னு கூப்பிடுவீங்க? இதுல சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க இதுல ஃபில்அப் பண்ணணும். நீங்க டெய்லி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால இதுக்கு ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? என் தாயுடன் பிறந்த ஆண். உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா? அந்த ஆணை அதாவது அந்த மேல் அவங்கள நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அதுக்கப்புறம் கிராண்ட் மதரை தமிழில் டேஷ் என்று அழைப்பேன். கிராண்ட் மதருக்கு தமிழ்ல என்னன்றதை எழுதணும். அடுத்தது எங்கள் வீட்டில் எனக்கு முன் பிறந்த ஆணை டேஷ் என்று அழைப்பேன். அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் கற்பனையை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பர்த் இல்ல உங்க வீட்ல. உங்களுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாக்கு ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. சரிங்களா? இமேஜினேஷனா வச்சுக்கோங்க. ஒரு மேல் ஒரு ஆண். அவங்கள நீங்க எப்படி அழைப்பீங்க? உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்கள. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்கள எங்கர். சரிங்களா? ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள எப்படி அழைப்பீங்க அப்படின்றத நீங்க அந்த fill in the blanks ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அடுத்தது இது மேட்ச் த ஃபாலோயிங். இதேதான். தாத்தா, அப்பா, அண்ணன், சித்தப்பா, அத்தை. இதுக்கு பொருத்தமான பேரை இதுல இருந்து சூஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? நம்பர்லாம் போடக்கூடாது. கரெக்டா அதுக்கு சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வடிவங்கள். வடிவங்கள்ல ஷேப்ஸ் இங்கிலீஷ்ல அதை படிச்சிருப்பீங்க. என்னன்னா வட்டம். வட்டம்னா என்னது? சர்க்கிள். சதுரம்னா என்னது? ஸ்கொயர். செவ்வகம்னா என்னது? ரெக்டாங்கிள். முக்கோணம்னா என்னது? ட்ரையாங்கிள். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்ஸ் இதோட பேரெல்லாம் நோட் புக்ல எழுதிட்டு அம்மா அம்மா டிக்டேட் பண்ண இதையும் நீங்க என்ன பண்ணணும்? பார்க்காம இந்த வார்த்தைகளை எழுதி அனுப்பணும். உதாரணமா அம்மா செவ்வகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க செவ்வகம்ன்றத பார்க்காம எழுதணும். சரிங்களா? நோட் புக்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இந்த ஷேப்ஸோட பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அடுத்தது மரபு விளையாட்டுகள். மரபு விளையாட்டுகள்னா என்னது? அதாவது ஓடி பிடிச்சு விளையாடுறது. சரிங்களா? அடுத்தது கோலி குண்டு. இது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஒரு கோலி மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒரு குண்டு இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு நீங்க கடையில எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு கலர் கலரா. அத கையில வச்சு இது விளையாடுவாங்க. இது ஒரு விளையாட்டு. உங்க அப்பா அம்மா எல்லாம் விளையாடி இருப்பாங்க. கேட்டு பாருங்க. இது பச்சை குதிரை. இது என்னன்னாக்கா ஒருத்தங்க இந்த மாதிரி குனிஞ்சு இருப்பாங்க. அவங்கள தாண்டணும் இந்த மாதிரி புடிச்சு. அடுத்து பாண்டி ஆட்டம். இந்த மாதிரி கோடு போட்டு ஒத்த கால்ல நொண்டி நொண்டி என்ன பண்ணணும்? அந்த கோடை டச் பண்ணாம அடுத்தடுத்த பாக்ஸ்க்கு போகணும். சரிங்களா? அடுத்தது கயிறு இழுத்தல். இது நீங்க ஆல்ரெடி விளையாண்டுருப்பீங்க. அடுத்தது தாயம். தாயம்னா என்னது? டைஸ் வச்சு விளையாடுறது. சரிங்களா? இது உங்க அம்மாக்கு தெரியும். நீங்க கேட்டு பாருங்க. அடுத்த உரி அடித்தல். இது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் பொங்கல் பண்டிகை எல்லாம் வருதுன்னா இந்த பானைக்குள்ள பணம்லாம் வச்சு மேல கட்டியிருப்பாங்க. ஒருத்தங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அவங்க கண்ணை கட்டின பிறகு அந்த பானை எங்கன்றத நீங்க தேடி அடிக்கணும். அது ஒரு விளையாட்டு.
அடுத்து ஐந்தாங்கல். ஐந்தாங்கல்னா என்னது? கல் இருக்கும். அத மேல தூக்கி ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு இன்னொரு கல்ல கையால எடுத்து மேல இருந்து கீழே விழற கல்லையும் பிடிக்கணும். சரிங்களா? அடுத்து கயிறு தாண்டுதல், இது ஸ்கிப்பிங். அடுத்து ஆடுபுலி ஆட்டம், இதுவும் கிட்டத்தட்ட தாயம் மாதிரி தான். ஆனா டைஸ் இருக்காது. இந்த இடத்துல காயினை நீங்க இன்னொரு காயின் ஆப்போசிட்ல உள்ளவங்க காயினை நீங்க வெட்டி வெட்டி விளையாடணும். சரிங்களா? நீங்க ஒரு காயின் இப்ப ரெட் காயின்னா அது எல்லோ எல்லோ அவங்க அந்த காயினை வெட்டி விளையாடணும். இது ஒரு ஆட்டம். இது ஆடு புலி. புலி ஆடை துரத்துற மாதிரி இது ஒரு விளையாட்டு இது. சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்துல விளையாண்டாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்களும் இனிமேல் முயற்சி பண்ணுங்க. இது என்னன்னா கண்ணாமூச்சு. இது என்னன்னா கிட்டி புல். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையால ஒரு குச்சியை தூக்கி போட்டு இன்னொரு குச்சியால அந்த குச்சியை அடிப்பாங்க. சரிங்களா? இது பம்பரம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பல்லாங்குழி. இதெல்லாம் நம்ம ரெகுலரா அந்த காலத்துல விளையாடுற விளையாட்டுகள் தான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளையாட்டுகள் பேரெல்லாம் மரபு விளையாட்டுகள்னு போட்டு நோட் புக்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல விடுபட்ட எழுத்து என்னன்றத அந்த ஆப்ஷன்ல இருந்து கரெக்டா எழுதி அனுப்பணும். விடுபட்ட எழுத்தை அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? அடுத்தது கிழமைகள். கிழமைகள் என்னென்ன கிழமைகள்? நம்ம சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு இருக்கு இல்லையா? அதுவே தமிழ்ல ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சரிங்களா? இது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நோட் புக்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை பார்க்காம நீங்க ஒரு தடவை சொல்லி அனுப்பணும் இந்த கிழமைகள் பேரை. சரிங்களா? அதுக்கப்புறம் அம்மா நீங்க பார்க்காம ஒரு தடவை எழுதி அனுப்பணும் இதே ஆர்டர்ல. சரிங்களா? அடுத்தது இது தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்கள் இப்ப இங்கிலீஷ்ல மாதங்கள் இருக்கு இல்லையா? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அதே மாதிரி தமிழ்லயும் மாதங்கள் பெயர் இருக்கு. என்ன? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இதுதான் அந்த தமிழ் மாதங்களோட பெயர். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் புக்ல இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் எப்ப வரும்ன்றத கொடுத்துருக்காங்க. ஏப்ரல், மே இங்கிலீஷ் மந்த் இருக்கு இல்லையா? அப்பதான் இந்த சித்திரை மாதம் வரும். அப்ப மே, ஜூன்ல வைகாசி மாதம் வரும். ஜூன், ஜூலைல இந்த ஆனி மாதம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கேலண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ் மாதங்கள் பெயரை நீங்க நோட் புக்ல எழுதிட்டு ஒரு தடவை பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம ஒரு தடவை சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்க்காம ஒரு தடவை எழுதி அனுப்பணும். சரிங்களா? இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது காலங்கள். காலங்கள் பாத்தீங்கன்னா பாருங்களேன், இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இளவேனில் அப்படின்னா அதாவது கோடை காலம் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா வசந்த காலம் சொல்லுவாங்க. நல்ல பூவெல்லாம் பூத்து பார்க்கவே அழகா இருக்கும் அந்த காலம். சரிங்களா? அந்த அந்த காலத்துல சூரியனோட இது அந்த அளவுக்கு இருக்காது. அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கோடை காலத்துக்கு முந்தைய காலம். அது எப்பன்னா சித்திரை, வைகாசில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் சித்திரை, வைகாசில வெயில் அதிகமா தான் இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. அடுத்த முதுவேனில் அப்படின்னா கோடை காலம். நல்லா சூரியன் சுட்டு எரிக்கும். அந்த ஹீட்டை தாங்கவே முடியாது. அது எப்பன்னா ஆனி, ஆடி. அந்த மந்த்ல தான் அது இருக்கும். ஆனி, ஆடின்றது எப்ப வரும்? ஜூன், ஜூலை. சரிங்களா? அப்பதான் அது சொல்றாங்க. சித்திரை, வைகாசினா ஏப்ரல், மே. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்காலம். கார்காலம்னு என்ன அர்த்தம்னா மழை காலம்னு அர்த்தம். அது எப்ப வரும்? ஆவணி, புரட்டாசி. எப்ப வரும்? ஆகஸ்ட், செப்டம்பர். சரிங்களா? அடுத்தது குளிர்காலம். குளிர்காலம் எப்ப வரும்? ஐப்பசி, கார்த்திகை. எப்ப வரும் அது? அக்டோபர், நவம்பர். குளிரும் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா முன்பனி. முன்பனின்னா என்ன அர்த்தம்னா பனி. பனி பனி பொழிவு, அதாவது நல்ல குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய காலம். சரிங்களா? ரொம்ப பனி பொழிவே இருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல மிஸ்ட் இருக்கும். அது எப்ப வரும் அப்படின்னா மார்கழி, தை. மார்கழி, தைன்னா டிசம்பர், ஜான்வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த முன்பனி காலம். பின்பனி. பின்பனின்னா என்னது? பனி காலத்துக்கு கொஞ்சம், அதாவது இந்த பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய காலம். அது எப்பன்னா மாசி, பங்குனி. அது எப்பன்னா பிப்ரவரி, மார்ச். இப்பெல்லாம் என்ன ஆகும்னா பனி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அந்த காலம்.
சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலங்கள் அப்படின்னு போட்டுட்டு, இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி அப்படின்னு நோட் புக்ல எழுதிக்கோங்க. ப எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து காலங்கள் எந்தெந்த காலங்கள் இருக்குன்றத நீங்க பார்க்காம ஒரு தடவ சொல்லி அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவ பார்க்காம எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் அசைன்மென்ட் செல்லக்குட்டீஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொன்னத்துலயும் நீங்க டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். அதுதான் நீங்க திரும்ப படிக்கிறீங்க அவ்வளோதான். தேங்க் யூ.